வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வீட்டிலேயே பிரியாணி மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது 3 இன்க்ரீடியன்ட் மட்டும் வச்சு நம்ம இந்த பிரியாணி மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ இது 3த்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பட்டை 10 கிராம் ஆட் பண்ணுறேன். இப்போ 10 கிராம் பட்டை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 5 கிராம் ஏலக்காய், கிராம்பு இது எடுத்துக்கணும். இது லைட்டாக சூடானோடனே 5 கிராம் கிராம்பு சேர்த்துக்கலாம். இது நீங்கள் வெயிலையும் காய வச்சு எடுத்துக்கலாம். 5 கிராம் ஏலக்காய். இது நீங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. அது எல்லாமே சூடானுச்சுன்னா போதும். அது மேலே இருக்க ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம அதை சூடு காட்டணும், அவ்வளோதான். இப்போ இது ஆறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் இதை கொஞ்சமாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 6 மந்த் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதை இது நீங்கள் பிரியாணிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. டொமேட்டோ ரைஸ் பண்ணாலும் பண்ணலாம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு கூட நீங்கள் இதை சேர்க்கலாம். இது நீங்கள் மசாலா டீ போடும் போது கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் இந்த பவுடர் போட்டு கொஞ்சமாக இஞ்சி தட்டி போட்டிங்கன்னா மசாலா டீ கூட ரெடி ஆகிடும். இதுலேயே இது எவ்வளோ யூஸ் பண்ணணும்னு எல்லாருக்கும் டவுட் வரும். இப்போ 1 கிலோ சிக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்கன்னா 2.5 ஸ்பூன், அது அதிகபட்சம். நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னா 2.5 ஸ்பூன் இல்லை 2, இதுவே போதுமானதாக இருக்கும். இதே நீங்கள் வெஜ் பிரியாணி பண்ணுறீங்க, 1/2 கிலோ வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கீங்கன்னா 1.5 ஸ்பூன் போதுமானது. இந்த மாதிரி சிம்பிளாக வீட்லேயே பிரியாணி மசாலா ரெடி பண்ணி அதில் பிரியாணி செஞ்சு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுத்து பாருங்கள். தினம் பிரியாணி கேட்பாங்க. இது வரைக்கும் நீங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.